ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபுல் டே விளாக் மாரி பார்க்க போறோம். எனக்கு இது எந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்கும்னு தெரியல. பட் இன்ட்ரஸ்டடா எடுத்துன்னு போறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவோட லெக்சர்ல தான் என்னோட ஒரு ஒரு நாளும் ஸ்டார்ட் ஆகும். நைட்டு சரியா தூங்க மாட்ற, ஃபோன பார்க்குற, நீ உனக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ இருக்கு, கண்ணு கீழ டார்க் சர்க்கிள்ஸ் நெறைய இருக்கு. அந்த ஃபோன கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நைட்டு சீக்கிரம் தூங்குனா தான் என்னன்னு சொல்லிட்டு, எங்க அம்மா டெய்லி காலையில இதே தான் சொல்லுவாங்க. நானும் ஆன்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டே இருப்பேன். அதுல தான் என் டேவே எப்பயுமே வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இத ஒரு விளாகுன்னு சொல்றத விட, ஒரு கேமரா எந்தெந்த ஆங்கிள்ல வச்சு எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான டியூட்டோரியல்னே நான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்களா, சீலிங்க பார்த்தா மாரி வச்சு ஒரு ஆங்கிள்ல எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ட்ரைபாட் இல்லன்ற ஒரு காரணத்துக்காக, நான் என்னென்ன கொடுமையெல்லாம் பண்ண முடியுமோ, அத எல்லாமே இந்த வீடியோல பண்ணி வச்சிருக்கேன்னே சொல்லலாம். மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் ஸ்டெப் வந்து இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கிறது தான். ஆனா ஸ்மெல் நல்லா இருக்காது. பட் அதோட அந்த ஸ்மெல்ல வந்து டாலரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா, உங்களுக்கு ஒரு ஃபுல்லா மேக்கப் ஸ்டான் ஆவணும்னா, லோரியல் செட்டிங் ஸ்ப்ரே சூப்பரா வொர்க் அவுட் ஆகும். எனக்கு ரொம்ப நெறைய ஸ்வெட்டிங் ஆகும். எனக்கு நடக்கணும், ஓடணுன்ற அவசியம்லாம் இல்ல. எனக்கு காத்து இல்லாம ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு இடத்துல நின்னேன்னா கூட, எனக்கு ஸ்வெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியா வரும். எனக்கு ஒன் டே ஃபுல்லா இந்த சம்மர் ஹீட்டுக்கு வந்து மேக்கப் ஸ்டான் ஆவணும்னா, நான் கண்டிப்பா என்னோட மேக்கப் முடிச்ச உடனே நான் அந்த செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதே மாரி என்னோட மேக்கப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ரொம்ப மினிமல் பண்ட்டேன். நான் வெறுமனே சன்ஸ்கிரீன் மட்டும் தான் யூஸ் பண்றது. நான் பிரைமர் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது. என்னோட மேக்கப் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா நான் இந்த செட்டிங் ஸ்ப்ரே மட்டும் தான் யூஸ் பண்றேன். நீங்க இந்த வீடியோல பார்த்தீங்கனாலே தெரியும், நைட் வரைக்கும் என்னோட மேக்கப் வந்து ஸ்டான் ஆகும். எனக்கு நெறையவே வந்து ஹைப்பர் பிக்மென்டேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால, என்னால வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு வெளியில ஒரு பிரசன்டேஷனுக்கு போம்போது, நான் கண்டிப்பா இந்த மாரி மேக்கப் வந்து போட்டுட்டு தான் போ வேண்டியதா இருக்கும். எனக்கு வந்து இந்த வெயில்ல இந்த கிளைமேட்டுக்கு சென்னை கிளைமேட்டுக்கு வேர்த்து போச்சுன்னா, என் மேக்கப் சீக்கிரமே கலைஞ்சிரும். அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங் ஸ்ப்ரே தான். அன்னைக்கு எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸஸ் இருந்ததுனால, நான் வீட்லருந்து ஒரு 10 இல்ல அதுக்கு மேல தான் நான் கிட்டத்தட்ட கிளம்புனேன். 11:30க்கு மேல தான் எங்க வீட்ல இருந்தே கிளம்பியிருந்தேன். கிளம்பி நான் எப்பயுமே மெட்ரோல தான் டிராவல் பண்ணுவேன். எனக்கு மெட்ரோ வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். நான் கிளாஸுக்கு போற இடத்துலயும் வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால, எனக்கு மெட்ரோ வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும். நான் மெட்ரோல டிராவல் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஏசி இருக்கிறதுனால, மேக்கப் வந்து கலைஞ்சிரும். அந்த ப்ராப்ளமே இருக்காது. பட் ஆனா, மெட்ரோ விட்டு வெளியில வந்தனா தான் வந்து சம்மர் ஹீட் வந்து அப்படி தெரியும். அன்னைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் டைம் இருந்ததால, நான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன்லயே உட்காந்துட்டேன். வேண்டாம், அப்படி நடந்து போயி வேர்த்து போவுமே, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன். அப்ப கூட என்ன பண்றது? அவ்ளோ வேர்த்து போய் தான் நடந்துட்டு வந்தேன். அண்ட் அப்பயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும் என்னோட மேக்கப் வந்து நல்லாவே ஸ்டர்ன் ஆகியிருக்கும். என்னோட கிளாஸஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்து ஷாப்பிங் போறது. ஆனா பே பண்றது எனக்கு பிடிக்காது. பட் ஷாப்பிங் போறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கிளாஸ் ரூம்ல கூட. எங்க அம்மாக்கு தான் மெயினா நான் வந்து ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் இருந்தது. பட் அன்னைக்கு அப்படி நடக்கல. எனக்கு தான் பாதி ஷாப்பிங் நான் எடுத்திருந்தேன். என்னோட கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி பண்றதால, என்னோட கிளாஸஸ் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா, நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வரா மாரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வேர்த்து கொட்டி இருக்குன்னிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து ஷாப்பிங்க்கு போயிருந்தோம். ஒரு சில ட்ரெஸ்ஸஸ், டாப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். இப்போ வர வர எனக்கு வந்து டாப் கிடைக்கிறத விட, பாட்டம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. லைக் லெக்கினா இருக்கட்டும், பிளாசோவா இருக்கட்டும், டாப் ஈஸியா கலர் கலரா கிடைச்சிருது. அதுக்கு கீழ பாட்டம் அதே கலர்ல, இல்ல கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து லெக்கின் தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்குன்னா நெறைய கலர்ஸ் இருக்கிற லெக்கின் ஷாப் எதனா தெரியும்னா சொல்லுங்க. இந்த மாரி நல்ல நல்ல கலர்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இப்ப இதுல இருக்கிற ப்ளூவும் கிடைக்கல எனக்கு, கிரீனும் கிடைக்கல. நான் என்ன கலர் யூஸ் பண்ண போறேன்ற அந்த ட்ரெஸ்ஸே தெரியாம, அப்படியே அந்த ட்ரெஸ் வந்து பீரோல தூங்கிட்டு இருக்குது. அந்த மாரி சொல்லப்போனா நெறைய டாப்ஸ் நான் வந்து வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து நார்மல் அந்த சுடிதாரோட வர பேண்ட் வந்து அந்த அளவுக்கு செட் ஆவாது. நான் யூசுவலாவே வந்து தனியா தான் வந்து பேண்ட் வந்து எடுப்பேன். பட் இப்ப கலர்ஸ் கிடைக்க மாட்டுதுன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு யாருக்குன்னா கலர்ஸ் நெறைய கிடைக்கிற ஷாப் தெரிஞ்சுதுன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, பாதி பில்லு என்னோட பொருள்ல தான் இருக்கும். எங்க அம்மாக்கு எடுத்தது என்னமோ ரொம்ப கம்மி. எனக்கு எடுத்தது தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா எடுத்திருந்தேன்.
நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? ஒரு கடையிலயும் போய் அந்த பாட்டம் கலர்ஸ் செக் பண்ணி வாங்குறதுக்கு தான் ரொம்ப தூரம் அலைஞ்சா மாரி இருந்துச்சு. என்னமோ டாப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கடையில நான் எடுத்து முடிச்சுட்டேன். பட் பாட்டம் லெக்கினோ, இல்ல பிளாசோவோ ஏதோ ஒண்ணு செட் ஆகும்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, எந்த கடையிலயுமே எனக்கு அந்த கலர் செட்டே ஆவல. அவங்க வந்து அந்த புக்லேருந்து எல்லாமே எடுத்து காமிச்சுட்டாங்க. "நீங்களே பார்த்துக்கோங்க எந்த கலர்னா செட் ஆகுமோ, நீங்க சொல்லுங்க அந்த நம்பர்ல எடுத்துட்டு வந்து தர்றோம்னிட்டு." பட் அந்த கலரு ட்ரெஸ்ஸு கலர்ல இருக்கிற லெகினே இல்ல. அந்த புக்லயே இல்ல. நான் ரொம்ப நேரம் உட்காந்து நானும் எங்க அம்மாவும் பார்த்துட்டு, கிரா அதாவது எப்படி சொல்றது? குடோன்லலாம் கூட போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த கலர் வந்து இல்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு இப்ப தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 ட்ரெஸ் நான் அதே மாதிரி இந்த மாரி பேண்ட் கிடைக்கல, இல்ல எந்த பேண்டோடையும் வந்து பேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டா போனாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஸோ பார்க்கணும். இன்னும் வேற எதனா ஷாப்ஸ் இருக்கா? இல்ல எனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு தெரியல. உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த நார்மல் பேண்ட் வரும் இல்லைங்களா? சுடிதாரோட அந்த பேண்ட் எல்லாம் வந்து செட் ஆக மாட்டுது. என்னோட என்னோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். காலையில சாப்பிட்டேன் இல்லைங்களா? அத்தோட இப்ப நைட்டு சாப்பிடுறது தான் சரி. இது வந்து டின்னர் டைம்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30, 8:00 கிட்ட ஆயிடுச்சு. அப்போ ஒரு தோசை, காலையில 2 இட்லி. அவ்வளோதான். நான் வெயிட் ஏறுனாலும் சரி, நான் வெயிட் இறங்குனாலும் சரி, அது கண்டிப்பா ஒரு ஹெல்த்தி வேல இருக்கவே இருக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ஃபுல் டே எனக்கு வந்து ஷாப்பிங், கிளாஸஸ் இப்படியே தான் போயிடுச்சு.